அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அலட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன்மீத நோக்கமாயுள்ளார். உன்னிடமெல்லாம் அவர் அறிவார். உன்மீது நோக்கமாயுள்ளார். உன்னிடமெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஆமாங்க, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் படகுல சவாரி பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக நிறையா போராட்டங்கள், பிரச்சனைகள், வருத்தங்கள், பசி, தாகம், எத்தனை பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும்ங்க. ஃபினான்ஷியல் இஷ்யூஸாக இருக்கலாம், மென்டல் டிப்ரெஷன்ஸாக இருக்கலாம், ப்ரெஷர்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி லைஃப்பில் ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோட ஏற்றுக்கொண்டு, இயேசுவே உங்களால் மட்டும்தான் என் குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கொடுக்க முடியும், என் வாழ்க்கைக்குள்ளே நல்ல அற்புதங்களை செய்ய முடியும் விசுவாசிச்சு அவர் கூப்பிட்டு பாருங்களேன். அவர் எழும்பி வந்து அதட்டி அதை ஒன்றுமில்லாமல் பண்ண உண்மை உள்ளவராக இருக்காரு. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார்ன்னு இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறதுக்கு நீங்கள் கூப்பிட்டாதான் அவர் வருவார். காட் பிளஸ் யூ.